ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது இட்ஸ் மீ கேம் லவர் 77 சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிலேட்டட் ஹாப்பி நியூ இயர். ஓகே, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளார போயிடலாம். இன்றைக்கி தான் நமக்கு டே 1. எந்திரிச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சத்தத்தை போட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே போவோம். அதுதான் சேஃபு. ஃபஸ்ட்டு இந்த ட்ராவில் புக்கு இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. திறந்து பார்த்துருவோம். சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, திரும்பவே முடியல. இருங்க, செட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எடுத்து கீழே போட்டுடலாம். கீழே போட்டு டோருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கணும். கிராணி வந்துடுச்சு. இப்போ நம்ம டோரை சத்துட்டு அப்படியே போயிடணும். ஐயோ, பார்த்துருச்சு. அப்படிலாம் அவுட் ஆகிருக்க மாட்டாங்க ஐஸ். ஆனால் வந்து ஏதோ மிஸ் ஆகிடுச்சு, விடுங்க. வாங்க நம்ம இந்த இடத்துல இப்போ போட்டு இங்கே ஒளிஞ்சிக்கலாம். இல்லை திடீர்னு கிளிச் ஆயிடுச்சு. இந்த சைடு வரேன். இங்கே போயிட்டுருக்கேன். என்னாச்சு? சரி, இன்னும் தான் ட்ராப் பண்ணுவோம். ட்ராப் பண்ணியாச்சு. வா கிராணி. இன்னும் ஆடிட்டே ஸ்க்ரீனு கிளிச் ஆகுது. நாங்கள் அப்படியே நம்ம கிளம்பிடலாம். பாய் பாய். எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ராவில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். போடுங்க. நம்ம இன்றைக்கி பேட்ரி தான் கிடச்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பேட்ரி எடுத்துகிட்டு போயிட்டு கார் எஸ்கேப் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். முடிவு பண்ணியாச்சு. இங்கே என்ன இருக்குது? ஸ்பார்க் ப்ளக்கு. அடுத்தது கீழே போயிட்டு பார்க்கலாம். இந்த ரூமில் இது அப்புறமா போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம கார் பேட்டரி போய் செட் பண்ணிட்டு வந்துடுவோம். போகலாம். நான் வந்து கட் பண்ணிட்டேன் கைஸ். நீங்கள் கீழே வர வரைக்கும் போர் அடிக்கும். இப்போ நம்ம கார் பேட்டரி வச்சாச்சு. இங்கே வெப்பன் கீ இல்லை. இப்போ நமக்கு இன்ஜின் பார்ட்டு, ஸ்பார்க் ப்ளக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் தேவை. சரி, சாத்திடலாம். அடுத்தது நான் அப்படியே மேலே வந்துட்டு புக்கு எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருந்த கைஸ். பார்த்தா இன்ஜின் பார்ட் கிடச்சிது. அப்படியே இன்ஜின் பார்ட்டு எடுத்துகிட்டு வந்து காரில் செட் பண்ணிட்டேன். கேசலின் கேன் அங்கே மேலேயே இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இங்கே சத்த போட்டு கிராணிக்கு குழியில் போட்டுருவோம். வா கிராணி. எத்தனை நாள் தான் குளிக்காமல் இருப்பேன்? வந்துருச்சு சொன்னானே. உள்ளார போ, சமத்தாக போயிடணும். கதவை சாத்தலாம். லாக் போடு. ஆன் பண்ணியாச்சு தானே? இல்லை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஓடு 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 ஒடு ஒடு ஒடு. இப்போ நம்ம கிச்சனில் தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே ஸ்பெஷல் கீ இருக்குது. இங்கே கிராணி இஸ் நவ் கான் ஃபார் அபவுட் 2 minutes. போதும். கன் பார்ட்டு போடு. அப்படியே நான் ஃபஸ்ட் கன் பார் வச்சுட்டேன். அடுத்தது 2. இப்போ 3வது எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல வேறு இதாவது. நீங்கள் விளாடும் போது சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சுக்கோங்க கைஸ். நான் அப்படியே மேலே வந்துட்டு இங்கே என்ன இருக்குது போட்டு கட்டிங் பிளேயர்ஸு எடுத்துக்கலாம். மேலே போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கிராணி இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த கதவுக்கு அந்த சைடு பிளேயர்ஸை போட்டால் கிராணி வந்து உடச்சிரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சத்தத்தை போட்டுடலாம். இது வருதா? வருது. ஃபஸ்ட் நம்ம இது உள்ளார போட்டு உக்காரணும். ஐயோ, கரெக்டாக போட முடியலையே. போடுறோம் எப்படியோ ஒன்று. ஜஸ்ட்டு மிஸ்ஸு பார்த்துருக்கோம். இந்நேரம் அவுட் ஆகி போயிருப்பேன். அசிங்கமாக போயிருக்கோம். அப்பயும் உடச்சிருச்சு. அதோட கையில் வச்சுருக்க கட்டையை பார்த்துட்டு உடஞ்சிருச்சு. அப்புறம் கிராணி பண்ணோடனே நானே எந்திரிச்சு வெளியே வந்துட்டு இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போயிட்டு மஸ்ட்டு இங்கே உள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது நமக்கு தேவையில்லாதது. இந்த எஸ்கேப்கே தேவையில்ல. ப்ளேஸ் பண்ணிட்டு கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம்.
இங்கே தான் எங்கேயாவது கிராணி இருக்கும். பார்த்துருச்சு. வரத்துக்குள்ளே நம்ம போயிடலாங்க. ஈஸி தான். அடுத்தது எஸ்கேப் வந்து கிராணிலே பண்ணலாமா இல்லை வேறு எதாவது கேம் பண்ணுமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க கைஸ். கிராணி இங்கே பாரு. பார்த்துருச்சு பாருங்க. வருவோன்னு சொல்லிட்டு இங்கே ட்ராப் போட்டிருக்கோம். அதெல்லாம் நம்ம சிக்க முடியாது. இப்போ நம்ம டேரெக்டாக கீழே போகிறோம். ட்ராப்பில் சிக்கவே முடியாது. ஐயோ, ஸோ இப்போ தான் சிக்க முடியாதுன்னு சிக்கிட்டேன். வாங்க போகலாம். ஸ்கேஃப் கீன்ற பாருங்க. சேஃப் கீயை போயிட்டு திறப்போம். சேஃப் லாக்கரை வருது பார்த்துக்கலாம். போடு கார் கீ கிடச்சிருக்கு. கார் கீ தான் நமக்கு கார் எஸ்கேப் மெயின். கிராணி கீழே வருவோம். இன்னொரு குளியல் போட வச்சிடலாமா? அதெல்லாம் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம சுதந்திரமாக வெளியே சுற்றணும்னா போட்டுடலாம். ஆனில் தான் இருக்குது. கிராணி. அப்போ நான் கிராணியை போட்டு தள்ளிட்டு அப்படியே மேலே போயிட்டேன். இப்போ வந்து கீழே திருப்பி வந்து கதவை திறந்து கார் கீ எடுத்துக்கலாம். கார் கீ எடுத்துகிட்டு கார் கீயில் என்ன இருக்குது முக்கியமான பொருள்? அடடே, மாஸ்டர் கீயா? மாஸ்டர் கீயில் தேவையே இல்லை எங்களுக்கு. நாங்கள் பெட்ரோல் ஊற்றலாம். ஊற்று பெட்ரோலை ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இனிமேட்டு இந்த கேனோட அவசியம் நமக்கு தேவையில்லை. தூக்கி போட்டுடலாம். நம்ம என்ன இந்த சீவருக்குள்ளாரியே போகலையா? சரி, இப்போ என்னென்ன பொருள் தேவை நம்ம பார்த்துக்கலாம். ஸ்பார்க் ப்ளக்கு, விரஞ்சு, இது 2 இருந்தால் அதுக்கப்புறம் பேட்லக்கி இருந்தால் நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம் ஈஸியாக. இதை இங்கே தூக்கி போட்டுடலாம். திருப்பி கிராணி வருதா? 2 நிமிஷத்துக்கு கானா இருக்கும். அது வரைக்கும் சுற்றிட்டு வந்தாச்சு. கிராணியவா? வருதுங்க. 2 நிமிஷத்துக்கு நான் கொஞ்சம் சுற்றணும். எந்த பொருளும் கிடைக்கல, அதனால தான் உங்களுக்கு காட்டல. இப்போ கதவை சாத்திட்டு இப்போ நம்ம கிளம்பி ஜஸ்ட் மிஸ் இந்த சைடு வந்துருச்சு. கதவை திறந்து ஒரே அடி போட்டிருக்குமா. அப்புறம் நம்ம இங்கே என்ன செக்கே பண்ணல கைஸ். இங்கே வந்துட்டு போர்டு நமக்கு வந்து கன் பாடு, இது ஷார்ட் கன்னோட 3rd பார்ட்டும் கிடச்சிருச்சு. இது வீல் கிராங்க் நமக்கு தேவையில்லை. ஷார்ட் கன் பார்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. 3 ரெடி. இன்னைக்கு கிளவியை போட்டு தள்ளுறது தான். ஷார்ட் கன்னால் சொல்கிறது என்ன சுகம். நாங்கள் கிளவி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். குறி வச்சா இலை விழுகும். இப்போ நான் அப்படியே கீழே வந்துட்டு கிராணி வர வச்சிட்டேன். கிராணி கன்னையும் அப்படியே கீழே போட்டு விடு. காலை பிடிச்சிக்கிச்சு. வாயால் கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விஷம். நாங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு கீழே ஒரு இடம் இருக்கலாம், அங்கே போகலாம். இங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ரஸ்டி பேட்லக்கியா? தேவையே இல்லைடா. சரி, இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே போட்டு புக்கு நம்ம என்னது ஓப்பனே பண்ணல. வாங்க உங்களுக்கு 2x ஸ்பீடில் காட்டுறேன். இங்கே எதுவும் இல்லை. மேலே போயிட்டு டக்குன்னு புக்கை ஓப்பன் பண்ணணும். புக்கை வச்சு டோரை ஓப்பன் பண்ணி அது கீ கொடுக்கணும். இங்கே இல்லை. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிட்டு அடுத்தது உள்ளார போய் புக் கொடுக்கலாம். சரி, வந்துடுச்சு. அடுத்தது நான் அப்படியே திருப்பி கீழே வந்துட்டு கிராணி போட்டு தரலான்னு ஷார்ட் கன்னை கையில் எடுத்துட்டேன். ஒரு தடவை கீழே போட்டுடலாம். இருங்க, இல்லை அதுவே வருதா? இல்லை, கீழே போட்டு பார்க்கலாம். வா கிராணி, போட்டு தள்ள ரெடியாக இருக்கும். கட்ட தெரியுது, வருது. நமக்கு இப்போ சீவரில் தான் வேலையே இருக்குது. போட்டாச்சு. நான் ஒரு கிராணி அப்படியே நான் மேலே வந்துட்டு டக்குன்னு ஸ்பைடருக்கு இழுத்துட்டு டக்குன்னு கீழே போவோம். 2x ஸ்பீடில் காட்டுற கைஸ் உங்களுக்கு. போகலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரோட கீழே போக வேண்டியது தான். போயிட்டு அங்கே ஒரு இது இருக்கும். அங்கே பேட்லக்கி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஏஞ்சலி நான் வேறு கிராணி கூட சமாளிச்சிடலாம். இது சமாளிக்க முடியாது. லைட்டாக பயமாகவும் இருக்கும். உங்களுக்கு பயம் இல்லையான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். அங்கே போகுது. இது போகும்போதே பார்த்துக்கணும் அது என் சைடு போகுதுன்னு.
இப்போ லெஃப்ட்டில் போயிருக்கோம், அங்கே தானே இருக்குது. ஐயோ எங்கன்னு தெரியலையே, ரைட்லேருந்து வந்து பிடிச்சிருமா, செம்மையாக இருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இங்கே தான் இருந்துருக்குது. சரி இருங்க, நம்ம அப்படியே இங்கே மீட் இருக்குது, அப்படியே போகலாம். அது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அது எங்கே போகுது? அது அங்கே லெஃப்ட்டு டேர்ன் ஆயிடுச்சு. நம்ம இங்கே வந்து போயிடலாம். இங்கே என்ன இருக்குது வாங்க பார்க்கலாம். பேட்லாக்கி போடு. பேட்லாக்கி நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே எதுவும் இல்லை தானே? நம்ம மேலேயே அங்கே நம்பர் 2ன்னு நம்ம பார்த்தோம், அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கும் போதே. நம்ம நம்பர் 2 போய் அழுத்திட்டு வரலாம், என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம். ஹேமர் இருந்ததுன்னா பரவாயில்ல, ஹேமருக்கு தான் நிறைய வேலை இருக்குது. நிறைய வேலை இல்லை, அங்கே உள்ளார வந்து ஒன்று திறக்கணும். இது வேணாம், வின்ச் ஹேண்டில். கிணத்துல தான் ஹேமர் இருக்கும், நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப், பிடிச்சா ஹைப்பும் பண்ணிடுங்க. ஸோ எங்கே இருந்தால் வரையும் நீ இருங்க போட்டோம், முன்னாடி அப்படியே போகலாம். சவுண்டை கம்மி பண்ணிக்கலாம், அலர்ஜியாக இருக்குது இது கத்துறது. டக்குன்னு போகுது. எந்த சைடு போகுது? அப்படியே போன வாட்டி இங்கே பார்த்துருச்சு. நல்ல வேலை பார்த்தேன். அப்படியே அந்த சைடு வரும்போது நான் அப்படியே போயிடுவேன். பை பாய், டாட்டா, பை பாய், குட் பாய். அப்படியே அந்த சைடு வந்தாச்சு. வந்துட்டோம். இல்லை இருங்க, இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அடப்பா அவங்கள ஒன்றுமே இல்லை. ஸோ இது எங்கே இருந்தால் வருது? டக்குன்னு. அப்புறம் நான் அங்கேருந்து அப்படியே இங்கே மேலே வந்துட்டேன் கைஸ். மேலே வந்துட்டு ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். கிளவியை போட்டு தள்ள, ஒரே ஒரு புல்லட்டு எடுத்து கிளவி சுட வேண்டியது தான். கீழே போட்டாச்சு. வா கிளவி, இப்போ பக்கத்துலேயே தான் இருந்திருக்கு, சத்தம் கேட்டவொன்னே வந்துடுச்சு. போட்டாச்சு. பேட்லாக்கி போடுங்க. நம்ம இதை அன்லாக் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது அப்படியே நம்ம மேலே வந்து இங்கே திறந்துட்டு இங்கே இந்த டோரில் வந்து சில டைம்ஸ் வந்து சில டைம்ஸ் என்ன சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும், எதுவும் இல்லை. சரி இதுக்குள்ளே போகலாம். அங்கே கூட ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த டேபிளில். அங்கே ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நான் அப்படியே மேலே வந்துட்டு ஷார்ட் கன்னில் புல்லட் எடுக்கலான்னு வந்துட்டேன். இங்கே புல்லட்ஸ் இருக்கும், புல்லட் இருக்குது, எடுத்து கிளவியை போட்டு தரலாம் வந்துட்டேன். அப்படியே கிளவியை போட்டுட்டு திருப்பி கீழே வந்தேன், கொஞ்சம் சர்ச் பண்ணேன். இருங்க அது வருதான்னு பார்ப்போம். போகுது அப்படியே. அது நம்ம கிட்டே வந்ததுன்னா அங்கே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கோம். வாங்க போகலாம். இவங்க நடக்கிற சத்தம் கேட்டுகிட்டே திருப்பி நின்று அப்படியே திரும்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இங்கே நம்ம வந்து மேலே போய் பார்க்கலாம். மேலே இங்கே எதை கொடுங்கடா நல்லா. இங்கேயும் எதுவும் இல்லையா? எப்பாடே ஆமாம்ல, இந்த சைடு ஒரு இது இருக்கும், அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணி அதை நம்ம பண்ணுறது. அது இன்னும் பார்க்கவே இல்லை. போகுது எப்போ வந்தது எப்போ போகுதுன்னே தெரில. அங்கே டக்குன்னு நம்ம இந்த சைடு போயிடலாம். இதுதான் கேப்பு, போயிடணும். போகலாம். இந்த சைடு வீல் கிராங்க் வேணும்ல, பார்த்துருமோ? அதுக்குள்ளார நம்ம போயிடலாம். ஷார்ட் கன் இங்கே தான் இருக்குது, விட்டுட்டு போயிருந்தோன்னா அவ்வளோதான். பாருங்கள் கிளவி நம்ம கீழே தான் இறங்கணும்னு சொல்லிட்டு உஷாராக ட்ராக் போட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம மாட்ட மாட்டோம். கிளவி வந்துருச்சு, போட்டாச்சு. இப்போ இதை மாட்டி தான் ஒன்று, அப்புறம் இன்னொரு தாட்டி வரும்போது மாட்டிக்கிட்டா பிரச்சனை. போயிடலாம்.
இப்போ அப்படியே நான் மேலே வந்துட்டேன். மேலே வந்து இங்கே புல்லட்ஸ் இருக்கும், இது எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம இந்த ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னோம்ல இங்கே கீழே, அதை போய் பார்க்கணும். ஒரே புல்லட் யூஸ் பண்ணி அடிச்சிடணும் கரெக்டாக. இதுதான் இருக்கா, வேறு எதுவும் தேவைப்படல. சரி வாங்க ஃப்ரீஸ் ட்ராப்பாச்சு எடுத்து கிளவிய ஃப்ரீஸ் பண்ணி விளாடுவோம். இங்கே போட்டுக்கலாம். கிளவி நேரம் ஸ்மானாக இருக்குன்னு நினைக்கிறேன். வா கிளவி. சரி கிளவி வரதுக்குள்ளே உட்டன் ஸ்டிக்கா. ஸோ எல்லாம் சிஓர் எஸ்கேப்கே கிடச்சிட்ருக்கு. நம்ம பண்ண போகிறது கார் எஸ்கேப்பு. போடலாம் உண்ட. வா கிளவி. வந்துருச்சு. பரவாச உலகத்தில் அப்படியே பறக்குது கிளவி. ஐயோ வெட்டி வேற போட்டாங்க. டக்குன்னு போகலாம் வாங்க. நான் 2x ஸ்பீடில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த சைடு போய்ட்டு இங்கே வேறு ரஸ்டி பேர்லக்கி தான் இருக்குது. பேசாமல் நம்ம சிஓஆர் எஸ்கேப் பண்ணிடுவோமா? இந்த 2 பொருளுமே கிடச்சிருச்சுல்ல, போதும் நம்ம சிஓஆர் எஸ்கேப்பே பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். சிம்பிளாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இந்த உட்டை போட்டுக்கலாம். கரெக்டாக போய் விழுந்துருச்சு. அடுத்தது ரஸ்டி பேர்லக்கி. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ரஸ்டி பேர்லக்கி போட்டுடலாம். ஏஞ்சலினா வேறு எங்கே இருக்கான்னு தெரில. வாங்க எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம். கிராஸ் ஆகி போனால் கூட பரவாயில்ல, பார்த்துடக்கூடாது. அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடுச்சு. அது எந்த சைடு போகுதுன்னு தெரில. திடீர்னு வந்து பிடிச்சிருமா, அவ்வளோதான். டி லெஃப்டில் போகுது, நம்ம ரைட்டில் போயிடலாம். அந்த சைடு போயிடுச்சு, நம்ம இந்த சைடு போயிடலாம். வந்தாச்சு. இப்போ ஒரு ரஸ்டி பேர்லக்கி. இப்போ குச்சை போட்டோன்னா நம்ம வெளியே கிளம்பிகிட்டே இருக்கலாம் கைஸ். அடுத்தது நான் வந்து என்னென்ன ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். குச்சை எடுத்துகிட்டு வரத்துக்கு அங்கேயே விட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தா குச்சையில் மேலே இருக்குது. நான் திருப்பி அங்கே மேலே போய்ட்டு குச்சி எடுத்துகிட்டு வரணும். இதோ அங்கே மேலே இருக்குது. ஃபஸ்ட்டே அது கீழே போட்டு அங்கே இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இப்போ நம்ம திருப்பி மேலே போய்ட்டு தான் எடுத்துகிட்டு வரணும். நாங்கள் போவோம். டே லெஃப்டில் வாங்கி போயிடலாம். வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் நான் மேலே வந்துட்டேன். மேலே வந்துட்டு திருப்பி குதிச்சுட்டு ஸ்டிக் எடுத்துகிட்டு போனோன்னா முடிஞ்சிச்சு. எஸ்கேப் முடிக்க போகிறோம். கிராணி அப்படியே போட்டு தள்ளிட்ட ஸ்டீமில் வச்சு போகலாம். வேறு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டேன் எங்கே இருக்குது. எங்கேயும் இல்லை. நம்ம பாட்டுக்கு போயிட வேண்டியது தான். இங்கே தானே? இங்கே தான். அப்பாடா எஸ்கேப் முடிச்சாச்சு. முடிக்க போகிறோம். அந்த ஓப்பன் எங்கள் சிம்பிள் காட்டல. கைஸ் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். பார்த்தா அந்த செயின் கட்டுற தேவைன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். அந்த காக்கா கிட்ட ரிமோட் இருந்தது. சரிங்க, ஸ்பைடரை வந்து அங்கே சுட்டுட்டு இங்கே என்ன இருக்குது, விரிஞ்சு இப்போ விரிஞ்சு ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. ஆனால் கார் எஸ்கேப் பண்ணுற மூடெலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கிராணியை போட்டு தள்ளிட்டு செயின் கட்டுற தேட வேண்டியது தான். வா கிராணி போட்டுடலாம். பக்கமே இருந்தால் சீக்கிரம் வந்துடும். வந்துடுச்சு. போட்டு தள்ளிட்டு இன்னொரு புல்லட் லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிட்டு நம்ம கீழே போகலாம். வாங்க இப்போ காக்காவை போட்டு தள்ளிடலாம். ரிமோட்டில் அங்கே ரூம்குள்ளார கூட செயின் கட்டுறக்க வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் போகலாம், போர் அடிக்கக்கூடாது உங்களுக்கு. 2x ஸ்பீடில் போயிடலாம். இங்கேயாவது இருக்கணும். யூஸ் இருந்துடணும் போட்டு செயின் கட்டுற கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே கீழே வந்திருக்கோம். வேறு அது ரொம்ப நேரமாக காணோம். நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். சரி வந்தால் எது இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கால் லைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஐயோ பார்த்துருச்சு. ஓடு 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 ஓடு. நம்ம உள்ளார போயிட்டால் போதும். அப்பாடா வந்துட்டோம் கைஸ், சாதிச்சிட்டோம். நம்ம திறந்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சுது. இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து என்ன கேம் ப்ளே வீடியோன்னு கேட்கணுமோ அது தயங்காமல் கேளுங்க, நான் கன்ஃபார்ம் போடுவேன். பாருங்கள் சொட்டை எப்படி பார்க்குது பாருங்கள்.
சொட்டையை விட இதுதான் ரொம்ப டேஞ்சராக இருக்குது, ரொம்ப தொல்லை கொடுக்குது. சரி காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌஷிக். சரி காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன கேம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கரன்னு கேட்டுச்சுன்னா மன்னிச்சிருங்க. சரி காய்ஸ், பாய் பாய் பாய்.